டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விக்கிரவாண்டியுடைய ஃபார்முலா என்ன அப்படின்ற $1,000,000 क्वेश्चனுக்கு விடை கிடைச்சிருக்கு. ஈரோடு ஃபார்முலா கொலுசு, திருமங்கலம் ஃபார்முலா ஓகே. இந்த விக்கிரவாண்டி ஃபார்முலா என்னப்பா அப்படின்றதுக்கான விடை இப்போது கிடைச்சிருக்கு. அது என்னன்னா ரொம்ப சீப்பா முடிச்சிருக்காங்க. டீ, வடை, பஜ்ஜி, போண்டா. என்னப்பா இவ்வளவு சீப்பா இருக்கு அப்படின்றீங்களா? ஆமாங்க. அதாவது 200 நபர்களுக்கு ஒரு பூத் அமைச்சிருக்காங்க. அந்த பூத்தில் இஞ்சி டீ, காஃபி, வடை, பஜ்ஜி, போண்டா காலை மாலை என்று 2 வேளைகளிலும் அப்படியே இலவசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. மக்கள் அங்கே போகிறாங்க, டீ கடை மாதிரி உட்காந்து பேசிட்டு அப்படியே டீ வடை பஜ்ஜி சாப்பிட்டு, ஆனால் நாளைக்கு மிளகா பஜ்ஜி போடுங்க, ஆனால் பிரெட் பஜ்ஜி போடுங்களேன் அப்படின்னா, அப்போ அதுக்கு என்னப்பா போட்டுருன்னு சொல்லி ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நாட்கள் அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு போயிட்டு இருக்காமா. ரொம்ப சீப்பாக விக்கிரவாண்டியில் இந்த ஃபார்முலா தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 அமைச்சர்கள், அதுபோக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 3, அதுபோக மாவட்ட செயலர்கள் ஒரு 5லிருந்து 8 நபர்கள் சென்று ஒரு 35 நபர்கள் அங்க குழுமி இருக்காங்க. வீதிக்கு 2 பேர் அப்படின்ற மாதிரி நியமிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய கேன்வாசிங் அப்படின்றது போயிட்டு இருக்கு. திமுக அரசு ஒட்டுமொத்தமாக வாக்குகளை எண்ணுவதற்காக, வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகள் அங்க முகாமிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லி, இதை தாண்டி முதலமைச்சர் அங்கு பிரச்சாரத்திற்கு செல்கிறார் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வந்துச்சு. இல்ல அவர் போகிறது அப்படின்ற உடனே மறுப்பு தகவலும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சி அந்த விஷ சாராய மரணம் அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சர் போகல. அப்படி இருக்கும்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு மட்டும் அங்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அந்த பிரச்சனையை எடுத்து வச்சு அங்க போகல, 69 பேர் செத்து போயிட்டாங்க, ஆனா இங்க நீங்க வாக்குக்காக வர்றீங்க அப்படின்ற மாதிரி எதிர்கருத்துக்கள் எதிர்கட்சிகளுக்கு அவல் பொறியாக மாறும் அப்படிங்கிறத என்னனாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. அங்கு அவர் போவதில் இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஒருவேளை கடைசி நேரத்தில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. ஆனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு செல்கிறார். எஸ், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சாரத்துக்காக 3 நாட்கள். ஆமா, 3 நாட்கள், 6, 7, 8. 10ஆம் தேதி எலெக்ஷன், 6, 7, 8 அந்த முடிகிறப்போ 3 பேருக்கு போய் சிறப்பாக வாக்காளர்களை பல ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்து கவனிக்கப்படுவார்கள் என்று வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. பட் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அது வெளிப்படையாக சொல்லவும் கூடாது. 3 நாட்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு முகாமிட்டு இப்போ இருக்கிற அமைச்சர்கள் அப்படின்ற அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறத தாண்டி அவர் வாக்குகளை கவர்வதற்கான முயற்சிகளை எடுப்பார். அதாவது வேர்ல்டு கப்பில் ஒரு ரெக்கார்டுங்க. என்ன அப்படின்னா, இந்தியா வேர்ல்டு கப் அடிக்கல. அது 1 டேவாக இருக்கட்டும், இல்லை T20 இருக்கட்டும், அதெல்லாம் வேற. ஆனால் பாகிஸ்தான் கூட இந்தியா தோத்ததில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்கார்டை இன்னமும் இந்தியா வச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது வேர்ல்டு கப் அடிக்கிறோமோ இல்லையோ, பாகிஸ்தான் நம்ம தோக்கக்கூடாது, பாகிஸ்தான் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கேயுமே தமிழ்நாட்டிலுமே ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தல்களில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதை உடைக்கக்கூடாது அப்படின்றனால திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது முழு முனைப்போட விக்கிரவாண்டியில் களம் காண்கிறது. அதிமுக இந்த இடத்துல இல்லாததுனால செலவுகள் குறைவான ஒரு ஃபார்முலா உருவாகி இருக்கு. இது இப்போதைய தற்போதைய நிலைமை தான். ஒருவேளை 6, 7, 8 தேதிகளில் அந்த வாக்கு பிரச்சாரம் முடிகிற தேதியிலேயே அந்த ஒரு நாள் இரவு என்ன நடக்குது அப்படிங்கிறதா விக்கிரவாண்டியினுடைய உண்மையான ஃபார்முலாவா இருக்கும். இதை தாண்டி அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவே இல்லை. ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அந்த நபரை தீர்மானிக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது அதிமுக கிட்ட தான் இருக்கு அப்படின்னு தான் எல்லா அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாகவும் இருக்கு. ஆமா, கடந்த 2021 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44, கிட்டத்தட்ட 43.5, ஒரு 44% வச்சுங்களேன். ஆனால் அப்போ பாமக, பாஜக, அதிமுக அப்படின்ற ஒரு கூட்டணி இருந்துச்சு. ஆனால் அதற்கு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 37, 35 அந்த மாதிரி ஆயிருக்கு. எப்படி பார்த்தாலும் மினிமம் கேரண்டி 35% வாக்கு அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ வெற்றி பெறும் நபர் அந்த 35%ல எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்றதா சொல்லப்படுது. திமுகவே அதிமுக வாக்குகளை கிளைம் பண்றதுக்கான பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கு. அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பிரச்சாரத்தின் போது அதிமுகவில் திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் வெளிப்படையா என்ன மனுஷயானி அப்படின்ற மாதிரி வெளிப்படையா பேசுறார். நான் கட்சியே இல்லாத போது, கூட்டணியிலேயே இல்லாத போது கூட நான் அதிமுகவாக பிரச்சாரம் மேற்கொண்டேன். அதற்காக நீங்க அதிமுகவினர் எனக்கு வாக்களிக்கணும், நீங்க போட்டியிடல அப்படின்னா உங்க வாக்குகள் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி கருணாவூர் விஷ சாராய மரணத்தை கண்டித்து நடந்த போராட்டத்தில் தன்னுடைய பிரசன்டேஷனா சில நபர்களையும் அனுப்பிச்சு ஆதரவுகளையும் தெரிவிக்கிறார். இது அரசியல் அந்த பார்வையில் ஒரு
பாசிட்டிவான வைபா பார்க்கப்படுது. என்ன அதாவது ஒரு கூட்டணி ஒரு ஆதரவு அப்படின்னா தலைவர்கிட்ட போய் பேசுவாங்க, வெளிப்படையாக பேசுறது அப்படிங்கிறது ஒரு இம்ப்ரெஷன், அதாவது வாக்காளர்களை கவரும் விதமாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டாளி மக்கள் கட்சி முழிச்சுக்கிச்சு. ஐயோ என்னடா இது, அதிமுக வாக்கெல்லாம் பாமகவுக்கு வராம நாம் தமிழர் கட்சிக்கு போயிடுமோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே எங்களுக்கான பொது எதிரி திமுக, அந்த திமுகவை வீழ்த்தணும்னா நீங்க, அதாவது அதிமுகவினர் பாமகவுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி அவங்க கேட்க, இது என்னப்பா புதுசா இருக்குன்னு சொல்லி, என்னன்னா அதிமுகவோட பாமகவுக்கு கூட்டணி வேண்டாம், ஆனா அதிமுகவோட வாக்கு வேணுமா, என்னங்க இது அப்படின்ற மாதிரி பாமகவினர் நினைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்தில் வெளிப்படையாகவே பேசியிருக்கார். ஆனா இதற்கு அதிமுக ஒரு பதில சொல்லி இருக்கு. அதாவது எதிரியுடைய நண்பன் நமக்கும் எதிரி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்படும்படியாக அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களை தொலைபேசியில் அழைச்சி அவர் அதிமுகவினுடைய வாக்குகள் எந்த விதத்திலையும் பாமகவிற்கு சென்று விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைத்ததாக சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆதாரப்பூர்வமாக இல்லை, ஒரு ரகசியமாக தான் சொல்லியிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு, ஏன்னா பாமகவுக்கு ஒரு நிர்பந்தமான நிலை இருக்கு, மாநில கட்சிக்கான அந்தஸ்து இல்லை, மாம்பழம் சின்னத்தை ஒரு நிரந்தர சின்னத்தை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுச்சு, நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியுடைய அந்தஸ்து பெற்றுச்சு. ஆனால் அதற்கெல்லாம் முன்பு வந்த பாமக மாநில கட்சிக்கான அந்தஸ்து இல்லை. 36ஆம் ஆண்டுல பாமக அடியெடுத்து வைக்குது. 36 ஆண்டுகளாக கட்சி தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாலும், குறிப்பாக இடஒதுக்கீடு அந்த விஷயங்கள்ல கொடுத்தாலும் பாமக ஆட்சி கட்டிலில் அமரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்ப மாநில கட்சியான அந்தஸ்தே இல்லாம இருக்கும்போது அது தன்னுடைய இருப்பை காட்டுவதற்காகவும் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காகவும் ஒரு கட்டாயத்தில் பாமக இருக்கின்றதுனால அவங்க வெற்றி பெறுவதற்கான முனைப்புல இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆனால் பாமகவிற்கு வாக்குகள் செல்லும் பட்சத்தில், இந்த இடைத்தேர்தலில் செல்லும் பட்சத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை, ஒரு கெஸ்ஸிங் தான், ஒருவேளை பாஜக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணியில் பாமக சேரும் பட்சத்தில் அதிகமான இடங்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாக்குகள் நாங்கள் இவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட தொகுதிகளை அவங்க கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அதிமுகவே இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை முன் வச்சிருக்காரு. அப்பன்னா நாம் தமிழர் கட்சிக்கு போலாமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை, நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுத்துச்சு. அந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி அதிமுக ஆதரவு கொடுத்து அதற்கு நன்றி தெரிவித்து விட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனால் மறைமுகமாக ஏதேனும் சொல்லப்படுகிறதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எதிரி இருக்கு. அதிமுக கிளியரா இருக்கு, ஆனா பாமக எப்படியாவது அதிமுக வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்கு. விஷ சாராய மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கு. பல நபர்கள் இறந்திருக்காங்க. ஆளும் கட்சி மீது ஒரு கடுமையான விமர்சனமா வைக்கப்படுது. அந்த எண்ணிக்கை, இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் 1 அப்படின்ற மாதிரியான கூடிக்கொண்டே வருது. இது ஆளும் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கரையாக பார்க்கப்படுது. இந்த இடைத்தேர்தலையும் அது எதிரொலிக்கும். ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் திமுகவே வெற்றி பெறும் பட்சத்தில் அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படும். அதாவது என்னன்னா, விஷசாராயம் அப்படிங்கிறது இருந்தது, அதில் அரசுக்கு தெரியாமல் நடந்து விட்டது அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் அந்த மாதிரி அவங்க கொண்டு போவாங்க. ஒருவேளை இதில் அந்த ரெக்கார்டு உடைபடும் பட்சத்தில், அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை திமுக தோற்கும் பட்சத்தில், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அதிமுக களத்தில் நின்று இருக்கணும். ஒருவேளை இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கிறது, நம்ம இந்த பார்வையை பார்க்கறதே முதல்ல தப்பு. கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. ஆனால் ஒரு அரசியல் பார்வைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கிறது தேர்தலில் அதிமுக போட்டியிடுவது இல்லை அப்படின்ற முடிவு எடுப்பதற்கு முன்பு நடந்திருந்தது அப்படின்னா அதிமுகவினுடைய முடிவு நிச்சயமாக மாறி இருக்கும். ஏன்னா இதை வைத்து அங்கு களத்தில் வேற மாதிரியான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை இபிஎஸ் எடுத்திருப்பார் அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா அங்கே களத்தில் கிட்டத்தட்ட 35% கோர் ஓட்டு ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. அந்த ஓட்டை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இரண்டாவது கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை அதிமுகவே வேறு கட்சிக்கு, அது நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது பாமகவுக்கோ கொடுப்பதற்கு அப்படிங்கிறது தானா கொடுக்கிற மாதிரி தானே. யார் வந்தாலுமே அது அதிமுகவா கொடுக்கிற மாதிரி தானே. அதை ஏன் அதிமுக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிருக்கு. இனி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே அங்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் செய்யப்படும். இருந்தாலும் ஃபார்முலா மாறுதா, விக்கிரவாண்டி மக்கள் எந்த அளவுக்கு கவனிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி ரெக்கார்ட் பிரேக் ஆகுமா இல்லை தொடருமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நேயர்களே. நன்றி.